அனைவருக்கும் வணக்கம். 2025ஆம் ஆண்டு குரூப் 1 தேர்வு எழுதிய மாணவர்கள் அனைவரும் சொல்லக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, வினா தொகுப்பு மிக பெரியதாக இருந்தது. பாருங்க, மாணவர்கள் யாருமேவும் கேள்வி கடினம் என்று சொல்லவில்லை. அவர்கள் சொல்றது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா வினா தொகுப்பு ஏறக்குறைய 150 பக்கங்களுக்கு மேலே இருந்தது. அந்த 3 மணி நேரத்தில் எங்களால் என்ன பண்ண முடியலை, வினாக்களை முழுமையாக படிக்க முடியலை. நேரம் குறைவாக இருந்தது, டைம் மேனேஜ்மெண்ட் இல்லை. இதுதான் பிரச்சனையாக சொல்கிறாங்களே ஒழிய வினாக்கள் கடினம் என்பதை பெரும்பாலான மாணவர்கள் சொல்லவில்லை. அப்போ இனி வரக்கூடிய தேர்வுகள் எல்லாம், டிஎன்பிசியில் இனி வரக்கூடிய தேர்வுகள் எல்லாம் இப்படித்தான் இருக்குமா அப்படின்னா, நாம் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய தேர்வுகளை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். இப்போதைக்கு மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, பள்ளி பாட புத்தகத்திலிருந்து, ஸ்கூல் புக்கிலிருந்து நேரடி வினாக்கள் ரொம்ப ரொம்ப குறைவாக கேட்கப்பட்டிருக்கிறது. அப்போ இனிமேல் வரக்கூடிய தேர்வுகளுக்கு ஸ்கூல் புக் மட்டும் போதுமா அப்படின்னா சந்தேகம்தான். அப்போ ஸ்கூல் புக்கை தாண்டியும் சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா தகவல்களையும் தெளிவாக மாணவர்கள் தயார் செய்வது, படித்து வைத்துக் கொள்வது அடுத்தடுத்த தேர்வுகளில் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். அதனால் ஸ்கூல் புக்கையும் வைத்துக் கொள்ளுங்கள். ஸ்கூல் புக்கோடு சேர்த்து இதர தகவல்களையும் கூடுதல் தகவல்களையும் மாணவர்கள் படித்து கொள்ளவும். அதுதான் அடுத்து வரக்கூடிய குரூப் 4 தேர்வாக இருந்தாலும் சரி, அல்லது குரூப் 2 தேர்வாக இருந்தாலும் அத்தேர்வுகளில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பாக அமையும். சரி, அப்போ இந்த பதிவில் நம்ம என்ன செய்ய போகிறோம், நேற்று நடந்த குரூப் 1 தேர்வில் இந்திய அரசியலமைப்பிலிருந்து என்னென்ன வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கிறது, அதனுடைய விடைகள் மற்றும் தெளிவான விளக்கங்களை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க, ஒவ்வொரு கேள்வியாக நம்ம பார்க்கலாம். சரி பாருங்க, முதல் கேள்வி என்பது பார்த்தீங்க அப்படின்னாக்க, பின்வரும் வழக்குகளை கால வரிசைப்படுத்துக, கீழ்கண்டவற்றை கால வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ பாருங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பியில் நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான வழக்கு கோலக்நாத் வெர்சஸ் பஞ்சாப் மாநிலம் 1967 நடைபெற்ற வழக்கு. அதுக்கடுத்து பாருங்க, கேசவானந்த பாரதி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா 1973 மினர்வா மில் கேஸ், மினர்வா மில் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1980. அதுக்கடுத்து பாருங்க, ஏகே கோபாலன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ், மெட்ராஸ் வழக்கு 1950. அப்போ இந்த வரிசைப்படி நீ கால வரிசைப்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பதிலாக வரும், சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கவனமாக பார்க்கணும், சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த ஒவ்வொரு வழக்குகளுக்குமான வருடங்களை மிக தெளிவாக நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். அடுத்தடுத்த தேர்வுகளில் இந்த வருடங்கள் மட்டும் கூட நமக்கு நேரடி வினாவாக வரலாம். சரிங்களா? சரி, அடுத்த கேள்விக்கு வாங்களேன். அடுத்த கேள்வி பாருங்க, ஜோனல் கவுன்சில் மண்டல குழு பற்றிய வினாயா. ஜோனல் கவுன்சில் பொறுத்த வரைக்கும் பாருங்க, ஜோனல் கவுன்சில் ஓன் தேர் ஆர்ஜின் டு தி கான்ஸ்டிடியூஷன். மண்டல மன்றங்கள் அவற்றின் தோற்றத்திற்காக அரசியலமைப்பில் கடமைப்பட்டுள்ளது. ஸ்டேட்மெண்ட் இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா ஜோனல் கவுன்சில் அப்படின்றது ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956 படி உருவாக்கப்பட்டது. இது அரசியலமைப்பில் கூறப்படவில்லை. ஜோனல் கவுன்சிலுக்குன்னு சொல்லி ஆர்டிக்கல் கிடையாது. இஸ் எ நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி. அப்போ இந்த ஜோனல் கவுன்சில் மண்டல குழு என்பது ஸ்டாச்சுட்டரி பாடி, பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட அமைப்பு. அரசியல் அமைப்பில் இது சொல்லப்படவில்லை, இதற்கு ஆர்டிக்கலும் கிடையாது. அடுத்து பாருங்க, ஜோனல் கவுன்சில் மொழி அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரமைப்பதற்கு தர்க்க ரீதியிலான விளைவு. பாருங்க, ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி உருவாக்கப்பட்டிருப்பதால் ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அப்போ பாருங்க, எக்ஸாக்ட் உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும், ஏ இஸ் த ராங். அப்போ ஆன்சர் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கவனமாக பார்க்கணும், ஜோனல் கவுன்சில் கான்ஸ்டிடியூஷனில் கிடையாது. ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956 படி உருவாக்கப்பட்டது. ஸோ கவனமாக நோட் பண்ணிடுங்க. சரி, அடுத்த கேள்வி வாங்கலாம். The sexual harassment of women's workplace. பாருங்க, the women development, women empowerment அப்படி ஒரு தலைப்பு நமக்கு பாலிட்டியில் இருக்கும். ஸோ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும்
அரசியலமைப்பிலையும் இந்த கேள்வியை நீங்கள் சேர்க்கலாம். அதே நேரத்தில் யூனிட் 5 எக்கனாமிக்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா சோசியோ வெல்ஃபேர் ஸ்கீம்லையும் இந்த கேள்விகளை நீங்கள் அடக்க முடியும். அப்ப பணிபுரியும் இடங்களில் பெண்கள் துன்புறுத்தல் இருக்கு இல்லையா, இச்சட்டம் இயற்றப்பட்டது 2013ஆம் ஆண்டு. கவனமா பார்க்கணும். யூனிட் 5ல சமூக நல திட்டங்களுக்காக நீங்க ஒன்றும் கிடையாது, சோசியோ வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் தமிழக அரசினுடைய வெப்சைட்ல நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னாக்க பாலிசி நோட் நீங்க டவுன்லோட் பண்ணும்போது சமூக நலத்திற்காக என்னென்ன திட்டங்கள் இயற்றி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அதைத்தான் நம்முடைய மெட்டீரியல்லையும் நம்ம புக்கிலையும் கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ கவனமாக நீங்கள் படிக்கணும். இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்ற டாபிக் உள்ள வரதுனால பாலிட்டிலையும் இதை கொண்டு வரலாம் அல்லது எக்கனாமிக்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்லையும் கொண்டு வர முடியும். அப்போ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் பாருங்க, ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து வாங்க, மேட்ச் கரெக்ட்லி வித் த சூட்டபிள் ஆக்ட். கவனமாக பார்க்கணும். சரியான வரிசையை தேர்வு செய்க. பாருங்களேன், சரியான வரிசை பொறுத்த வரைக்கும் பாருங்க, த பிரிவென்ஷன் டிடென்ஷன் ஆக்ட் PDA இன் இந்தியா பார்த்தீங்கன்னாக்க 1950 1950 பாருங்க. ஆர்டிகல் 22ல நீங்க பார்த்தீங்கன்னாக்க கைது மற்றும் சிறை வைத்தல், அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் அப்படின்ற தலைப்புக்குள்ள நீங்க அந்த ஆர்டிகல்குள்ள பார்த்தீங்கன்னாக்க இந்த ஆர்டிகல்ஸை நம்மளால பார்க்க முடியும். சரிங்களா? அப்ப பிரிவென்ஷன் டிடென்ஷன் ஆக்ட் பார்த்தீங்கன்னாக்க 1950. இப்ப இந்த சட்டம் PDA ஆக்ட் நடைமுறையில் இருக்கானா? கிடையாது. 1969ல ரிப்பீல் பண்ணிட்டாங்க, ரத்து செய்து விட்டார்கள். தற்போது இச்சட்டம் இல்லை. ஸோ பாலிட்டி புக்கில் நம்ம கொடுத்துருக்கோம். கவனமாக பார்த்துருங்க. சரி, அடுத்து வாங்க. அப்போ ஆன்சர் நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். கேள்வி ஒன்றும் அவ்வளவு கஷ்டமான கொஸ்டின் இல்லையா? நீங்கள் எப்பயும் TNPSC கேட்குற மாதிரி தான். ஒன்றுக்கு ஒரே ஒரு இடத்துக்கு உங்களுக்கு பதில் சரியாக தெரிந்தால் ஈஸியாக நீங்கள் மேட்ச் பண்ணிடலாம். அப்போ ஏக்கு 3 ஆன்சர் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சி இஸ் த கரெக்ட் ஆன்சராக வந்துடும். அப்போ நேஷனல் எமர்ஜென்சி 1976, இண்டோ பாகிஸ்தான் வார் 1971, அதுக்கடுத்து பாருங்க காஃபி போசான்னு சொல்லுவோம் இல்லையா, கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆக்ட் 1974 இன்னும் நடைமுறையில் இருக்கிறது. சரிங்களா? அப்போ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கவனமாக நோட் பண்ணுங்க. சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. பின் வருவனவற்றுள் தகவல் அறியும் உரிமம் சட்டம் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005. ஸோ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க அரசின் பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் த கரெக்ட். சரிங்களா? அதே மாதிரி அரசின் செயல்பாடுகளை குடிமக்களுக்கு தெரியப்படுத்துவது கரெக்ட். ஸோ ரைட் டு இன்ஃபர்மேஷன் பொறுத்த வரைக்கும் நிர்வாகத்தில், அதாவது அரசை பொறுத்த வரைக்கும் சட்டம் எல்லா வகையான தகவல்களையும் குடிமக்களுக்கு வழங்குவதை நோக்கமாக கொண்டது 2005 ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். அடுத்து பாருங்க, இது அரசியலமைப்பின் உறுப்பு 13 அப்படின்றது இங்க தவறியா? இங்க என்ன வரணும் அப்படின்னா ஆர்டிகல் 19(1)A வந்திருக்கும். ஆர்டிகல் 19(1) படிதான் தகவல் உரிமம், தகவல் பெறுவது குடிமக்களுடைய அடிப்படை உரிமைகள் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த இடத்துல நமக்கு வர வேண்டியது 19(1) வந்திருக்கணும். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ கவனமாக பார்க்கணும். நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வெறும் ஆன்சர் மட்டும் கொடுக்க போகிறதில்ல, ஒவ்வொரு கேள்விக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுனால மாணவர்கள் கவனமாக நோட் பண்ணுங்க. ஏன்னா இது அடுத்து வரக்கூடிய குரூப் 4 தேர்வில் நமக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா நிறைய கேள்விகள் நடப்பு நிகழ்வுகள் சார்ந்து கேட்கப்பட்டவை. சரி, அடுத்த கேள்வி வாங்கல. லோக் ஆயுக்தா, இது நம்ம டெஸ்ட்லேயே தெளிவாக சொல்லியிருந்தோம், கட்டாயம் இந்த கேள்வி வரும்ட்டு. லோக் ஆயுக்தாவை நிறுவிய முதல் மாநிலம். ஸோ இங்கே ஆப்ஷனில் உங்களுக்கு ஒடிசா இல்லை, அதனால வேற ஈஸியாக எடுத்திருப்பீங்க மகாராஷ்டிரா. ஒருவேளை ஒடிசாவும் கொடுக்கப்பட்டிருந்தால் மாணவர்கள் ஒருவேளை என்ன பண்ணியிருக்கலாம், சந்தேகம் வந்திருக்கலாம். ஸோ கவனம் பாருங்க, லோக் ஆயுக்தா அமைப்பை நிறுவிய முதல் மாநிலம் மகாராஷ்டிரா 1971. லோக் ஆயுக்தாவுக்கான சட்டத்தை மகாராஷ்டிரா 71 இயற்றி 71லேயும் அந்த அமைப்பை உருவாக்கி விட்டார்கள். ஆனால் அதே நேரத்தில் பாருங்க, ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் லோக் ஆயுக்தா ஆக்ட் 1970 சட்டத்தை இயற்றி ஒடிசா மாநிலம் 1983 உருவாக்குறாங்க. அப்ப கவனமா பார்க்கணும், லோக் ஆயுக்தாவிற்காக சட்டம் இயற்றிய முதல் மாநிலம் கேட்டா
லா லோக் ஆயுக்தா ஆக்ட் லா இயற்றிய முதல் மாநிலம்னா ஒடிசா. ஆனால் 70ல் சட்டம் இயற்றி 83ல் தான் ஒடிசா அந்த அமைப்பை உருவாக்குகிறது. ஆனால் மகாராஷ்டிரா 71ல் சட்டம் இயற்றி 71லேயே உருவாக்கிட்டாங்க. ஸோ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் சரியான ஆன்சர் மகாராஷ்டிரா. ஒருவேளை இந்த கேள்வி அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்வுகளில் ஒடிசா மகாராஷ்டிரா ஆப்ஷன் கொடுத்தா தெளிவாக இந்த விளக்கத்தை பயன்படுத்துங்க. இயரையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துருங்க. சரி, அடுத்த கேள்வி வாங்க. ஸோ அடுத்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் பின் வருவனவற்றுள் இந்திய தேர்தல் ஆணையம் குறித்த சரியான கூற்று. இந்திய தேர்தல் ஆணையம் அப்போ எலெக்ஷன் கமிஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க பாராளுமன்றம், சட்டமன்ற பேரவை, அது சட்டமன்றம், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவருக்கு தேர்தலை நடத்துகிறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இந்தியாவின் முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர் திருமதி VS ரமாதேவி கரெக்ட். சரிங்களா? ஸோ கவனமாக பாருங்க. ஏன் இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் பாருங்க, பிப்ரவரி 19ஆம் தேதி இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது கரண்ட் அஃபேர்ஸ். அப்போ பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி பிப்ரவரி 19, 2025ல் புதிய தலைமை தேர்தல் ஆணையர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஸோ அதை அடிப்படையாக வச்சு கேட்கப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகள் சார்ந்த அரசியலமைப்பு வினா. அதனால தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு, இந்த வினாக்கள் கட்டாயம் நமக்கு அடுத்து வரக்கூடிய குரூப் 4 தேர்வில் பிரதிபலிக்கலாம். சரிங்களா? சரி வாங்க இப்போ. அப்போ இவங்களை பொறுத்த ரமாதேவியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க கர்நாடகா மாநிலத்தினுடைய 8வது கவர்னராகவும் செயல்பட்டு இருக்கிறார். கவனமாக பார்க்கணும். கர்நாடகா மாநிலத்தினுடைய 8வது கவர்னர், மாநில ஆளுநர். அதன் பிறகு பாருங்க 9வது தலைமை தேர்தல் ஆணையர், இந்தியாவிற்கான 9th சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்து பாருங்க தேர்டு, இந்தியாவின் முதல் தலைமை தேர்தல் ஆணையர் SP சென் வர்மா அப்படின்றது தவறு. ஏன்னா இந்தியாவின் முதல் தலைமை தேர்தல் ஆணையர் சுகுமார் சென். ஃபர்ஸ்ட் இவர் தான். அப்ப மூணாவது ஸ்டேட்மெண்ட் இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட். அப்ப SN வர்மாவை பொறுத்த வரைக்கும் பாருங்க, SP சென் வர்மாவை பொறுத்த வரைக்கும் தேர்ட், மூன்றாவது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். ஃபர்ஸ்ட்ன்றது இங்கு தவறு, அவர் மூன்றாவது நபர். அப்ப இந்தியாவின் முதல் தலைமை தேர்தல் ஆணையர் சுகுமார் சென், மறந்துட வேண்டாம். சரிங்களா? அப்ப இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் முதல் 2 ஸ்டேட்மெண்ட் இஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். மூணாவது ஸ்டேட்மெண்ட் இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட். கவனமாக நோட் பண்ணிருங்க. சரி, அடுத்த கேள்வி வாங்க. ஸோ அடுத்த கேள்வி பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் ஈஸியாக நீங்கள் போட்டிருப்பீங்க. ஸோ இருந்தாலும் வாங்க சொல்லிடலாம். பாருங்க, ஆர்டிகல் 257A பாருங்க, 42வது சட்ட திருத்தம் 1976. அப்ப இந்த ஆர்டிகல் பொறுத்த வரைக்கும் பாருங்க, சட்டம் ஒழுங்கு சரியில்லாத மாநிலங்களில் மத்திய ஆயுதப்படையை பயன்படுத்துதல். சரிங்களா? பாருங்க, ஆர்டிகல் 257A, சட்டம் ஒழுங்கு சரியில்லாத மாநிலங்களில் அமைதியை உருவாக்குவதற்காக மத்திய ஆயுதப்படையை பயன்படுத்துதல். ஆனா இந்த ஆர்டிகல் பாருங்க, 44வது சட்ட திருத்தம் 1978 படி ரத்து செய்யப்பட்டு விட்டது. இப்ப இந்த ஆர்டிகல் கிடையாது. இந்த ஆர்டிகலை கொண்டு வந்தது 42வது சட்ட திருத்தம் 1976. இந்த ஆர்டிகல் ரத்து செய்யப்பட்டது 44வது சட்ட திருத்தம் 1978. சரிங்களா? அடுத்து பாருங்க. அப்ப இதை வச்சு நீங்க ஈஸியாவே மேட்ச் பண்ணிடலாம். இந்த ஒன்று தெரிஞ்சாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் ஏ வந்துடும். சரிங்களா? அடுத்து பாருங்க, ஆர்டிகல் 131 சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்றம். அதுக்கடுத்து 245 மாநில அதிகார வரம்பு. 245 பொறுத்த வரைக்கும் பாருங்க, பாராளுமன்றம் இந்தியா முழுமைக்கும் அல்லது ஏதேனும் ஒரு பகுதிக்கு, மாநில சட்டமன்றம் மாநிலம் முழுமைக்கும் அல்லது ஏதேனும் ஒரு பகுதிக்கு சட்டம் இயற்றிக் கொள்ளலாம். 245 படி மாநில அதிகார வரம்பு கரெக்ட். அதுக்கடுத்து 275 பாருங்க, மானிய உதவி கிராண்ட்ஸ். சரிங்களா? மானிய உதவி. அப்ப இந்த குரூப் 1 தேர்வை பொறுத்த வரைக்கும் TNPSC ஒரு விஷயத்துல பயங்கர தெளிவா இருந்திருக்காங்க. சரிங்களா? கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன், கடந்த தேர்வுலாம் பார்த்தீங்கன்னாக்க கீ ஒரு மாதிரி தவறுதலாக இருக்கும். ஆனால் இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான வினாக்களில் கீழே கொடுத்துருக்க ABCD
பெரும்பாலும் தவறாக கொடுக்கப்படவில்லை. ஸோ அதனால் மாணவர்கள் தைரியமாக இதை படிங்க. இந்த டீட்டெயில் இன்ஃபர்மேஷனை தயவு செஞ்சு எடுத்துக்கங்க. ரொம்ப உங்களுக்கு அடுத்தடுத்த தேர்வுகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அப்போ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் ஏ இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க. ஸோ பாருங்களேன், ஃபினான்ஸ் கமிஷன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னாக்க நடப்பு நிகழ்வுகள் சார்ந்து இருக்கக்கூடிய கேள்வி தான். சரிங்களா, என்ன சார் அப்படி பாருங்க. 16th ஃபினான்ஸ் கமிஷன், அரவிந்த் பணக்காரியா. பாருங்க, 16வது நிதி ஆணையம் அரவிந்த் பணக்காரியா தலைமையில் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. சரிங்களா, அப்ப இதற்கு முன்பு கேள்வியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க 16வது நிதி ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிருப்பாங்க. ஆனா இந்த தடவை அப்படி கேட்கல. கரண்ட் அஃபேர்ஸ் அந்த நடப்பு நிகழ்வுகள் கான்செப்டை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் அப்படியேவும் உள்ள போயிருக்காங்க. அவ்வளோ. அப்ப கேள்வி பாருங்க, சூஸ் தி கரெக்ட் மேட்ச், சரியாக பொருந்தி இருப்பது. அப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, 4ஆம் நிதி குழுவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க, ஏன்னா ஏகே சந்தா இஸ் த 3rd ஃபினான்ஸ் கமிஷன், 3வது நிதி ஆணையத்தின் தலைவர். அதே மாதிரி பாருங்க, 10th ஃபினான்ஸ் கமிஷன் கேசி பந்த் கரெக்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்க 6th ஃபினான்ஸ் கமிஷன் நல்லா பார்க்கணும், 6ஆம் நிதி குழு, அதுவும் தவறாக இருக்கிறது. ஏன்னா ராஜமன்னார் வந்து பார்த்தீங்கன்னா 4th ஃபினான்ஸ் கமிஷன், 4th ஃபினான்ஸ் கமிஷனுடைய தலைவராக இருந்தவர். சரிங்களா, 9th என்பிகே சால்வே இஸ் த கரெக்ட். சரி, அப்ப பாருங்க, 10th ஸ்ரீ கேசி பந்த் கரெக்ட், 9th என்பி சால்வே கரெக்ட். சாந்தா பொறுத்த வரைக்கும் 3rd ஃபினான்ஸ் கமிஷன், ராஜமன்னார் பொறுத்த வரைக்கும் 4th ஃபினான்ஸ் கமிஷன். அப்ப சரியாக இருப்பது 2 and 4. சரிங்களா, 2 மற்றும் 4 சரியாக இருக்கிறது, மற்ற 2ம் தவறாக இருக்கிறது. தெளிவா நோட் பண்ணிருங்க. சரிங்களா, சரி, அடுத்த கேள்வி வாங்க. அடுத்த கேள்வி பொறுத்த வரைக்கும் பாருங்க, the financial position of பஞ்சாயத் ராஜ் is reviewed. சரிங்களா, பாருங்க, பஞ்சாயத்து அமைப்புகளின் உள்ளாட்சி அமைப்புகளின் நிதி நிலையை ஆய்வு செய்வதற்காக 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கவர்னர் மாநில நிதி ஆணையத்தை கூட்டுகிறார். சரிங்களா, அப்ப இது என்ன ஆர்டிக்கல் வரும்னா 243I. சரிங்களா, அப்ப இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ கவனமா நோட் பண்ணிட வேண்டும். சரி, அடுத்த கேள்வி வாங்க. பாருங்களேன், இது நிறைய இடங்கள்ல வந்து தவறாகவே இந்த கேள்விக்கு பதில் கொடுக்குறாங்க. ஏன் புரியல பாருங்க. மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள், பாருங்க, சட்டமன்ற உறுப்பினர்களின் தகுதிகள் ஆர்டிகல் 173, ஆர்டிகல் 273 படி மாநில சட்டமன்றத்திற்கு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு உறுப்பினர் ஆவதற்கு தகுதிகள் என்னென்ன பாருங்க. சட்டப்பேரவை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியாக இருந்தால் 25 வயது கரெக்ட். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மேலவையாக இருந்தால் 30 வயது. 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். அதுக்கடுத்து பாருங்க, பாராளுமன்றம் குறிப்பிடக்கூடிய இதர தகுதிகளை சரிங்களா பெற்றிருக்க வேண்டும். பாருங்க, the possess other qualification as may not be prescribed by, may be prescribed by ன்னு வரணும். சரிங்களா, பாராளுமன்றம் குறிப்பிடக்கூடிய இதர தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும் அப்படின்றது இந்த இடத்துல வந்திருக்கணும். ஸோ 3rd இஸ் ராங், 3வது ஸ்டேட்மெண்ட் தவறு. அப்போ ஆன்சர் பொறுத்த வரைக்கும் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் 2வது ஸ்டேட்மெண்ட்டும் இஸ் த கரெக்ட். சரிங்களா, ஸோ அப்போ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ கவனமாக நோட் பண்ணிருக்கீங்க. ஆர்டிகல் 173ல இந்த கேள்வி இருக்கிறது. சரி, அடுத்த கேள்வி வாங்கலாம். மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், பாருங்க, இங்க இது ஒரு டிரான்ஸ்லேஷன்ல ஒரு பெரிய பிரச்சனை. பாருங்க, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், பொதுவாக லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னா மேலவைன்னு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கணும். ஆனால் இங்கே சட்டமன்ற பேரவைன்னு இருக்கு. நிறைய நம்ம இங்கே டெஸ்ட் வைக்கும்போது மாணவர்கள் நிறைய டிரான்ஸ்லேஷன் இப்படி இருக்கு சார். ஆனால் டிஎன்பிஎஸ்சினுடைய தேர்வு அந்த வினாக்களை நம்ம அப்படியே எடுத்து தேர்வு வைக்கும்போது இந்த பிரச்சனை இருக்கு. வேற வழி இல்லை, இதை நம்ம அப்படியே ஏற்றுக்கிட்டு தான் போகணும். சரிங்களா, இப்போ பாருங்க, மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எப்போ உருவாக்கப்பட்டது, எந்த சட்டம் ஆக்ட்னு வந்தா 1919. அப்ப 1919ஆம் ஆண்டு சட்டத்தின்படி பாருங்க, ஜனவரி 12, 1921 உருவாக்கப்பட்டிருக்கிறது. எந்த சட்டம் நமக்கு இங்க கேட்டிருக்கிறதுனால ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதே நேரத்தில் எந்த தேதியில் மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சட்டமன்ற பேரவை
எந்த தேதியில் உருவாக்கப்பட்டதுன்னா ஜனவரி 12 1921. எந்த சட்டம்னு கேட்டா 1919 மறந்து விடக்கூடாது. இதே நேரத்தில் பாருங்க, மெட்ராஸ் லெஜிஸ்லேச்சர் பை கேமரலிசம், கவனமா பார்க்கணும். மெட்ராஸ் லெஜிஸ்லேச்சர் பை கேமரலிசம், ஈரவை அமைப்பாக எந்த சட்டத்தின்படி உருவாக்கப்பட்டதுன்னா ஈரவை அமைப்புன்னு வந்தாதான் 35 வரணும். ஈரவை அமைப்புனா 35. அதே பாருங்க, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னா ஏ இஸ் த ஆன்சர், மறந்துடக்கூடாது. ஈரவை மெட்ராஸ் பை கேமரலிசம், அந்த ஈரவைன்னு ஒரு வார்த்தை வந்தாதான் 35 ஆக்ட். சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர், மறந்துட வேண்டாம். சரி, அடுத்த கேள்வி வாங்க பாருங்களேன். வரவு செலவு திட்டத்தின் இயற்ற நிலைகளை ஏறு வரிசைப்படுத்துக, பட்ஜெட் எனாக்ட்மெண்ட். இதெல்லாம் நம்ம பல தடவை மாணவர்களுக்கு சொல்லியிருக்கோம். இந்த கேள்விகள் வரும்ட்டு. ஏன்னா பிப்ரவரி மாதம் பட்ஜெட்டு, கரண்ட் அஃபேர்ஸு, சரிங்களா? அதனால் கண்டிப்பாக வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட வினாதை இது, ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பாருங்க, ஆர்டிகல் 112, ஆர்டிகல் 202, இதை பொறுத்த வரைக்கும் யூனியன் பட்ஜெட், இதை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் பட்ஜெட். சரி, இப்போ அடுத்த கேள்வி, பட்ஜெட் என்கிற சொல் அரசியலமைப்பில் இருக்கானா? கிடையாது. அப்போ பட்ஜெட் என்கிற வார்த்தை ஆனுவல் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட், வருடாந்திர நிதிநிலை அறிக்கை என்றே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பட்ஜெட் என்கிற வார்த்தை நேரடியாக அரசியலமைப்பில் கிடையாது. ஸோ அப்போ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்க சி இஸ் த கரெக்ட் ஆன்சரியா? கவனமாக பாருங்க. ஏன் சார் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்? ஃபர்ஸ்ட் பாருங்க, பட்ஜெட் தாக்கல் செய்வதில் முதல் நிலை அப்படின்னாக்க பிரசன்டேஷன், பட்ஜெட் தாக்கல். பாருங்க, பட்ஜெட் அறிமுகம் அப்படின்னு கூட சொல்லலாம். ரெண்டாவது பொது விவாதம், செக் பாருங்க, ரெண்டாவது பொது விவாதம். அதற்கடுத்து மூன்றாவது பாருங்க துறை ரீதியிலான ஆய்வு. பாருங்க, ஃபர்ஸ்ட் பிரசன்டேஷன் ஆஃப் பட்ஜெட், பட்ஜெட் அறிமுகம் முதல் நிலை, ரெண்டாவது பொது விவாதம் ஜெனரல் டிஸ்கஷன் ரெண்டாவது நிலை, மூன்றாவது பாருங்க துறை ரீதியிலான ஆய்வு. அதற்கடுத்து பாருங்க மானிய கோரிக்கை, the voting on demands of grants, இது நான்காவதாக நடக்கக்கூடியது. அதற்கடுத்து பாருங்க ஐந்தாவது நிதி ஒதுக்கீட்டு மசோதா நிறைவேறுதல், இது ஐந்தாவது. சரிங்களா? அடுத்து லாஸ்டா பாருங்க கடைசியாக ஃபினான்சியல் பில், நிதி மசோதா நிறைவேற்றப்படும். அப்ப நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் பிரசன்டேஷன், அதற்கடுத்து ஜெனரல் டிஸ்கஷன், அதற்கடுத்து கமிட்டிஸ், ஓகே, கமிட்டிக்கு அனுப்புறது, அதுக்கடுத்து டிமாண்ட்ஸ் ஆஃப் கிராண்ட்ஸ் ஓட் பண்றது, அதுக்கடுத்து அப்ராப்ரியேஷன் பில், ஃபைனலா ஃபினான்சியல் பில் பாஸ் பண்றது. அப்ப இந்த ஸ்டெப் வச்சு நீங்க பார்க்கும்போது முதல் 2 நிலைகள் கொடுக்கப்படல, அடுத்து இருக்கக்கூடிய 4 நிலைகள் கொடுத்திருக்காங்க. ஸோ கட்டாயம் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதுலையும் பாருங்க, இப்போ இதை வச்சுக்கிட்டு அடுத்த குரூப் 4ல குரூப் 2ல என்ன கேள்வி கேட்கலாம்? த voting on demands of grants. இந்த இடத்துல பாருங்க கட் மோஷன், வெட்டு தீர்மானம், 3 வகையான வெட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும். அதை கவனமா பார்த்துருங்க. ஏன்னா பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் போது சென்ட்ரல் பார்லிமெண்ட்லையும் சரி, தமிழ்நாடு லெஜிஸ்லேச்சர்லையும் அதை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் போயிருக்கு. அதனால் தாராளமாக கேட்கலாம். voting on demands of grants, மானிய கோரிக்கை மீதான வாக்கெடுப்பின் போது 3 வகையான வெட்டு தீர்மானம் நடத்தப்படும். அது கவனமாக பாலிட்டி நோட்ஸ்ல படிச்சிருங்க. சரி, அடுத்த கேள்வி வாங்க. பின் வருவனவற்றுள் குடியரசுத் தலைவருக்கான வாக்காளர் குழுமம், எலக்டோரல் காலேஜ், தட் இஸ் பிரசிடென்ட். பாருங்க ஆர்டிகல் 54 சரத்து 54 சொல்லப்பட்டிருக்கிறது. எலக்டோரல் காலேஜ் ஆஃப் பிரசிடென்ட் எலெக்ஷன். இப்போ நீங்க கவனமா ஒரு விஷயம் பார்க்கணும். குடியரசுத் தலைவருக்கான வாக்காளர் குழுமம்னா அங்க இருக்க வேண்டிய கீவேர்டு என்ன? எலெக்டட், தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். அந்த வார்த்தை இருக்கணும் கட்டாயம். அப்ப கவனமா பாருங்க, நியமனம் தப்பு, நியமனம் தப்பு, நியமனம் தப்பு, அங்கேயே முடிஞ்சிருச்சு. பெருசா நீங்க யோசிக்கவே வேண்டாம். யார் யார் வர்றாங்கன்றதுலாம் அப்புறம். குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களிப்பவர்கள் அப்படின்னா எலெக்டட், நாமினேட்டட் வராது. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை இருக்கணும், நியமனம் என்கிற ஒரு வார்த்தை இருக்கக்கூடாது. சரிங்களா? அப்ப கட்டாயம் பார்த்தீங்கன்னா என்ன நடந்துடும்? ஆன்சர் பொறுத்த வரைக்கும் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.
அப்ப பிரசிடென்ட் தேர்தலில் யார் சார் வாக்களிப்பார்கள்? பார்லிமெண்டினுடைய லோக்சபா ராஜ்யசபா இந்த ரெண்டு அமைப்புகளுடைய எலெக்டட் மெம்பர்ஸ், தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பாருங்க, தமிழ்ல பேரவை, கவுன்சில், மேலவை வரமாட்டாங்க ஸ்டேட்ல, பேரவையினுடைய எலெக்டட் மெம்பர்ஸ். அடுத்து டெல்லி, பாண்டிச்சேரி, ஜம்மு அண்ட் காஷ்மீர் சட்டமன்ற பேரவைக்கு எலெக்டட் மெம்பர்ஸ், தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் வரணும், அவ்வளவுதான். சரிங்களா? அப்ப பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், மாநில சட்டமன்ற பேரவையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், அதுக்கு டெல்லி, பாண்டிச்சேரி, ஜம்மு அண்ட் காஷ்மீர் சட்டமன்ற பேரவையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களிப்பார்கள். அப்ப நியமன உறுப்பினர்கள் வரமாட்டாங்க. மாநிலத்தில் சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களும் வாக்களிக்க மாட்டார்கள். அப்ப இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரி, அடுத்த கேள்வி வாங்க. பாருங்க, இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை கடமைகள் தொடர்பாக இந்த கேள்விகள் கேட்கப்பட்டு இருக்கிறது. ஸோ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் நம்ம சொல்லிடலாம். பட் இருந்தாலும் இந்த கேள்வியில் டிஎன்பிசி என்ன ஆன்சர் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் இருந்தாலும் பாருங்க, ஆர்டிகல் 51A என்பது குடிமக்களுக்கான அடிப்படை உரிமை. சரிங்களா? அப்ப அரசிற்கு அடிப்படை கடமைகளை விதிக்கவில்லை. கரெக்ட். அப்போ குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் உள்ள கடமையின் தொகுப்பே அரசின் கடமை. ஸோ இதுவும் கரெக்ட் தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ ரெண்டுமே கரெக்ட். கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். இந்த இடத்துல ஒரு விஷயம் பாருங்க, அரசிற்கான வழிகாட்டுதல், அரசிற்கான கடமைகள், அரசாங்கம் பின்பற்ற வேண்டிய கடமைகள் அப்படின்னா அது டிபிஎஸ்பி. ஏன்னா இது போன குரூப் 2ல கேட்டிருந்தாங்க. போன குரூப் 2 ஒரு கேள்வி நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற குரூப் 2 கேள்வி எடுத்து பாருங்க. அதுல கேள்வி எப்படி இருக்குனாக்க, பின்வரும் எது ஒன்று அரசிற்கான கடமைகளை குறிப்பிடுகிறதுன்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பான். அது டிபிஎஸ்பி பகுதி 4. அதனால திரும்ப திரும்ப சொல்றோம், டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கட்டாயம் உங்களை அதிக மதிப்பெண் பெறுவதற்கு உதவி செய்யும். மாணவர்கள் தேர்வுக்கு படிங்க, ஸ்கூல் புக்கை படிங்க, மெட்டீரியல் படிங்க, அதே நேரத்தில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரையும் கொஞ்சம் பாருங்க. சரிங்களா? அப்போ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து வாங்க. ஸோ அடுத்த கேள்வியும் பார்த்தீங்கன்னாக்க ஈஸியான கொஸ்டின்ஸ் தான், ரொம்ப கடினமான கேள்வி இல்லை. ஆனால் இதில் நிறைய மாணவர்கள் தவறு செஞ்சுருக்கீங்க, ஏன்னு புரியலை பாருங்க. விதிகளில் சரியாக பொருத்தப்படாத, இங்கே நிறைய பேர் இந்த இடத்துல தப்பு பண்றீங்க. நான் கேள்வி பல தடவை சொல்றேன், கேள்வியை முழுசா வாசிங்க, கேள்வியை மேலோட்டமா பார்க்காத. அப்ப என்ன அர்த்தம் இந்த இடத்துல? இன்கரெக்ட். கவனம் பாருங்க, மேல பாருங்க, ஆங்கிலத்தில் பாருங்க, இன்கரெக்ட்லி. சரிங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க, ஏன்னா தமிழ்ல பார்க்குறவங்க என்ன பண்ணிடுறீங்க, விதிகளில் சரியாக இதை மட்டும் பார்த்துட்டு நேரம் வந்து ஆப்ஷன் நிறைய பேர் எடுத்திருக்கீங்க. கொஞ்சம் கவனமா பாருங்க. சரிங்களா? அப்ப சரியாக பொருத்தப்படாது. விதி 12 டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட் கரெக்ட். கல்வி உரிமை 21 வரக்கூடாது, 21A நமக்கு வந்திருக்கணும். சோ இஸ் த ராங். அதுக்கடுத்து பாருங்க 34 அடிப்படை உரிமைகளில் மாற்றம் செய்தல் தவறு. இங்க ஆர்டிகல் 33 வந்திருக்கணும். சரிங்களா? 33 தான் இஸ் கரெக்ட். 34 இராணுவ சட்டங்கள் நடைமுறையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் அடிப்படை உரிமைகளுக்கு கட்டுப்பாடு விதித்தல், the restriction, சரிங்களா, fundamental rights in court martial areas. சரிங்களா? இராணுவ சட்டம் நடைமுறையில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு அடிப்படை உரிமைகளில் கட்டுப்பாடு 34. அப்ப இங்க 33 வந்திருக்கணும். சோ இங்கேயும் தவறு. அது 35 செயல்படுத்த சட்டம் இயற்றுதல், இது கரெக்டியா? பாருங்க என்ன அப்படின்னா, இங்க வாங்களேன், ஆர்டிகல் 16, 17, 23, 33, 34, 35. இந்த ஆர்டிகல்ஸ் பாருங்களேன். இந்த ஆர்டிகல்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்டிகல்ஸ் தொடர்பான சட்டங்களை இயற்றுவதற்கு, நடைமுறைப்படுத்துவதற்கு, சட்டம் இயற்றுவதற்கு பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் உள்ளது. இந்த ஆர்டிக்கல்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை நடைமுறைப்படுத்த, செயல்படுத்த
சட்டம் இயற்றுவதற்கு பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா? ஸோ மெட்டீரியல்ல மிக தெளிவாக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்க, தெளிவாக படிங்க. சரிங்களா? அப்போ தவறாக இருக்கக்கூடியது 2 மற்றும் 3 இஸ் த ராங். அப்போ ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன வந்துடும்? சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. பாருங்களேன், the word union, the union of state, அமெரிக்கா கிடையாது. நம்ம இந்த யூனியன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்றது எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா கனடா, மறந்துடக்கூடாது. சரிங்களா? சார் நிறைய மாணவர்கள் யூஎஸ் போட்டிருக்கீங்க, அது தவறு. சார் கனடா இஸ் த கரெக்ட் ஆன்சர் எந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும். சரி, அடுத்த கேள்வி வாங்கினேன். சார் பாருங்க, பொருத்தமான ஜோடிகளை தேர்வு செய்க. பாருங்க, சூஸ் தி ரைட் மேட்சஸ். ஃபர்ஸ்ட் பாருங்க, உயர் நீதிமன்றங்களில் குறிப்பிடப்பட்ட நீதி பேராணை 226 இஸ் த கரெக்ட். சரிங்களா? அதுக்கடுத்து ரெண்டாவது பாருங்க, குறிப்பிட்ட வழக்குகளை உயர் நீதிமன்றத்துக்கு மாற்றுதல் 178 தப்பு. ஏன்னா இந்த 178 ஸ்பீக்கர், டெப்டி ஸ்பீக்கர் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. பாருங்க, சட்டமன்ற பேரவையின் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் பற்றி குறிப்பிடக்கூடியது 178. ஸோ அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? ஸோ இதுலேயே நீங்கள் ஈஸியாக ஆப்ஷனை எலிமினேட் பண்ணலாம். பாருங்க, ஏன்னா சரியானது நம்ம கேட்டிருக்காங்களா, அப்போ சரியானதில் 1 ஆப்ஷனில் இருக்கணும், அதே நேரத்தில் 2 இருக்கக்கூடாது. அப்போ பாருங்க என்ன பண்ணலாம், நீங்கள் தாராளமாக 2 எலிமினேட் பண்ணலாம், 2 எலிமினேட் பண்ணலாம். இங்கே 1 வரவே இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக் ஆன்சர் என்ன வந்துடும்? சி இஸ் த ஆன்சர். நீங்கள் கீழே எதையுமே படிக்க தேவையில்லை, எதையுமே பார்க்க தேவையில்லை. இப்போ இந்த இடத்துல தான் பாருங்க, நீங்கள் தெளிவாக படிச்சிருந்தீங்கன்னாக்க எலிமினேஷன் மெத்தட்லேயே நீங்கள் நிறைய கேள்விகளுக்கு சரியான பதிலை அடித்திருக்கலாம். இந்த இடத்துல இதுவே தெளிவு, ஒன்றும் பெருசாக யோசிக்க வேண்டாம். அப்போ ஈஸியாக பார்த்தீங்கன்னாக்க மற்ற ஸ்டேட்மெண்ட்டை வாசிக்காமல் என்ன பண்ணிடலாம், நம்ம ஈஸியாக 2 எலிமினேட் பண்ணுங்க. டி ஆப்ஷனில் 1 இல்லை, ஸோ நமக்கு சி இஸ் த ஆன்சர். அடுத்து பாருங்களேன், அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ஆர்டிகல் 231 கரெக்ட். இங்கே பாருங்களேன், அதிகார பரப்பை ஒன்றிய பகுதிகளுக்கு விரிவாக்கம் செய்தல் வரக்கூடாது. ஏன்னா இங்கே ஆர்டிகல் 230 வந்திருக்கணும். 230 உயர்நீதிமன்ற அதிகாரங்களை ஒன்றிய பகுதிகளுக்கு விரிவாக்கம் செய்தல் 230. அப்போ இந்த 360 பாருங்க, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், பொது தேர்வாணையத்தோடு தொடர்புடையது. சரிங்களா? அப்ப சரியான ஜோடி பொறுத்த வரைக்கும் 1 மற்றும் 3 இஸ் த கரெக்ட், மறந்துட வேண்டாம். சரி, அடுத்த கேள்வி வாங்க. ஸோ இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின்யா. பாருங்களேன், பின்வரும் கூற்றுக்களை கருத்தில் கொண்டு சரியானதை தேர்வு செய்ய. முகவுரையுடன் தொடங்கிய முதல் அரசியலமைப்பு அமெரிக்கா, கரெக்ட். அதுக்கடுத்து பாருங்க, முகவுரையானது அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் சுதந்திரத்தை போலவே இருக்கிறது. இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது எம் ஹிதயத்துல்லா, ஜஸ்டிஸ் எம் ஹிதயத்துல்லா. அதே பாருங்க, அடையாள அட்டைன்னு சொன்னது பல்கிவாலா. அப்ப ஆட்டோமேட்டிக்கா உணர்ந்துடும் 2, 3 தவறு. சரிங்களா? அப்ப நமக்கு சரியானது என்ன இருக்கக்கூடாது, 2 ஆப்ஷன்லயே இருக்கக்கூடாது. எலிமினேட் பண்ணுங்க. முடிஞ்சா? அப்ப 4வது இங்க அடுத்து வாங்க. குடியரசு என்பதனுடைய பொருள், குடியரசுனா என்ன? மொனார்க்கிக்கல், முடியாட்சிக்கு எதிரானது. அப்ப தலைவரை, ஒரு நாட்டை ஆளக்கூடிய தலைவரை மக்கள் தேர்தல் மூலமாக தேர்வு செய்தார். இங்க ஈக்குவாலிட்டி பத்தி கொடுத்திருப்பாங்க, டிஸ்கிரிமினேஷன் பத்தி கொடுத்திருக்கான். ஸோ அப்ப இது கண்டிப்பா வராது. சரிங்களா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா குடியரசு என்பது நாட்டின் தலைவர் மக்களால் தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுதல். சரிங்களா? அப்ப இதுவும் தவறு. 3 ஸ்டேட்மெண்ட் ராங் ஸ்டேட்மெண்ட்றதுனால ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஈஸியா பண்ணிடலாம். பீரியாம்பிள், முகவுரை தொடர்பானது. சரிங்களா? நம்ம புக் எடுத்து பாருங்க, புக்ல ஒவ்வொரு வார்த்தைக்கும் தெளிவான விளக்கங்கள் நம்ம வழங்கி இருக்கிறோம். ஸோ அதுல இருந்து ஈஸியா கேட்கப்பட்ட கேள்விதையா. அடுத்த கேள்வி வாங்க. ஸோ இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பார்த்தீங்க, ஸோ புக்கில் பெரும்பாலும் நம்ம கொடுக்கல வழக்குகள். சரிங்களா? ஒவ்வொரு முறையும் பல வழக்குகள் நமக்கு புதிதாகவே இருக்கும். நம்ம எல்லா வழக்குகளையும் நம்மளால் படிக்க முடியாது. ஸ்கூல் புக்கில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வழக்குகள் நம்ம மெட்டீரியலில் கொடுத்துருப்போம். அதே நேரத்தில் கடந்த கால தேர்வுகளில் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகளையும் நம்ம கொடுத்துருக்குறோம். சரிங்களா? சில வழக்குகள் நம்ம புதுசாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். மாணவர்கள் இந்த ஒரு கேள்வியை பார்த்து என்ன பண்ணிடாதீங்க, பயந்துடாதீங்க. சரிங்களா? 100 கேள்விகளில் 2-3 கேள்விகள்
நமக்கு தெரியாதது கடினமாக இருக்கலாம். ஸோ அதனால் அதை நினச்சி மாணவர்கள் வருத்தப்பட வேண்டாம். சரிங்களா? சரி பாருங்க, அப்போ இதை பொறுத்த வரைக்கும் என்ன, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஸோ இதுக்கு மிகச் சரியானது அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஜஸ்டிஸ் K.A. புட்டல் சுவாமி அந்தரங்க உரிமை கரெக்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க செயலற்ற கருணை கொலை இந்த காமன் வழக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டியா, முதல் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு, அடுத்து இருக்கக்கூடிய இந்த இரண்டும் தவறு. சரிங்களா? தெளிவாக செக் பண்ணிட்டு ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க பி இஸ் த கரெக்ட் ஆன்சர், மறந்துட வேண்டாம். மற்ற இரண்டும் தவறான வழக்குகள். சரி, அடுத்த கேள்வி வாங்க. நகராட்சி, இதுவும் பாருங்க சூப்பர் கொஸ்டின் இது. நகராட்சியின் எல்லைக்குள் வைக்கப்பட்டுள்ள செயல்பாட்டு தலைப்பு. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகளுக்கு டிரான்ஸ்லேஷன் புரிய மாட்டேங்குது, வார்த்தைகள் தெளிவாக இல்லை, இது தமிழா அப்படின்றதையும் பல நேரங்களில் நமக்கு சந்தேகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக கேட்டுக்கலாம். நகராட்சியினுடைய அதிகார எல்லைக்குள் எதெல்லாம் வரும் எதெல்லாம் வராதுன்னு கேட்டிருக்கலாம். மாணவர்கள் எளிதாக ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு மாதிரி பாருங்கள், நகராட்சி எல்லைக்குள் வைக்கப்பட்டுள்ள செயல்பாட்டு தலைப்புகளில் தலைப்புகளுக்கு பதிலாக அதிகாரங்கள்னு வந்திருக்கணும். அதிகாரங்கள் அப்படின்னு வந்திருந்தா மாணவர்களுக்கு எளிதாக புரிந்திருக்கும். சரிங்களா? அப்போ நகராட்சியினுடைய அதிகாரங்கள் மொத்தம் 18. அப்போ 243 W படி பார்த்தீங்கன்னாக்க நகராட்சிகள் மொத்தம் 18 அதிகாரங்களை கொண்டிருக்கிறது. சரிங்களா? அதில் கட்டாயம் இறைச்சி கூடங்கள் கட்டாயம் வருகிறது. இந்த நிறைய பேர் ஆப்ஷன் வந்து எலிமினேட் பண்ணியிருக்காங்க. இது வராது அப்படின்னு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வராது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கட்டாயம் வரும். மூணாவது மற்றும் நாலாவது ஸ்டேட்மெண்ட் தான் வராது. அந்த 18 அதிகாரங்கள் என்ன பண்ணல, கொடுக்கப்படலை. நகராட்சி எல்லைக்குள் வீக்கர் செக்ஷனில் இருக்கிறவங்களை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளலாம். ஏன் நீங்கள் நகராட்சி பள்ளிகள் படிக்க வேணாமா? ஜஸ்ட் மைண்டில் வைங்க. இப்போ நகராட்சி பள்ளிகளில் யார் படிக்கிறா? பெரிய பெரிய பணக்காரர்களா? அப்போ சமூகத்தில் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்களை மேம்படுத்துவதற்கு நகராட்சி பள்ளிகளை நகராட்சி அமைப்புகள் நடத்துகிறது. ஈஸியாக எலிமினேட் பண்ண வேண்டிய இந்த கேள்வியை நிறைய மாணவர்கள் தவறு செய்திருக்கிறார்கள். அப்போ பாருங்க, ஆன்சர் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக பண்ணியிருக்கணும். ஏன்னா இதில் இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, நம்ம அரசியல் பேச வேண்டாம். ஏன்னா இந்த இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு பார்த்தீங்கன்னாக்க கடந்த ஒரு மாத காலங்கள் சமூக ஊடகங்களில் இது நிறைய பேசப்பட்ட முக்கியமானது. சென்னை மாநகராட்சி தொடர்பாக இந்த இறைச்சி கூடங்கள் சரியாக பண்ணலை, மேயர் தவறு செஞ்சுட்டாங்க, நிறைய இந்த கேள்விகளில் அது சார்ந்தது நடப்பு நிகழ்வுகள் கேள்வியா என்பது நமக்கு தெரியவில்லை. சரிங்களா? அப்போ மிக மிக முக்கியமான வினா. இதில் கேட்கப்பட்ட எல்லா வினாக்களும் ஏதோ ஒரு வகையில் நடப்பு நிகழ்வுகளோடு தொடர்பு படுத்தப்படுகிறது. சரிங்களா? ஸோ மாணவர்கள் கவனமாக பார்த்துருங்க. சரி, அடுத்த கேள்வி வாங்க. இங்கே வாருங்க. இந்த யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், இங்கேயும் பார்த்தீங்கன்னா தமிழில் ஒரு பிரச்சனை இருக்குது. மத்திய செயலாட்சி என்ன பண்ணியிருக்கணும்? மத்திய நிர்வாகத்துறை, நிர்வாகம் கொடுத்திருந்தா மாணவர்கள் எளிதாக ஆன்சர் பண்ணியிருப்பான். ஆனால் இங்கே பாருங்க, யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் மத்திய செயலாட்சின்னு குறிப்பிடலாம் அப்படின்னு இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. சரிங்களா? அப்போ இதில் யார் யார் வருவா? அப்போ யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ல ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் வருவாங்க, ரெண்டாவது வைஸ் பிரசிடென்ட், மூணாவது பிரைம் மினிஸ்டர், நான்காவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், ஐந்தாவது அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. 5 பேர் வராங்க. அப்போ கட்டாயம் என்னது? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட். 1 2 3 எங்க இருக்கு ஆன்சர்? சரி, 1 2 4 சாரி, சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ சென்ட்ரல் செக்ரட்டரியேட் நமக்கு கொடுக்கப்படலை. சரிங்களா? அதனால் ஈஸியாக எலிமினேட் பண்ணீங்கன்னாக்க சி இஸ் த கரெக்ட் ஆன்சர், மறந்துட வேண்டாம். சரி, அடுத்த கேள்வி வாங்க. போஸ்ட் ஆக்ட். ஸோ இந்த சட்டமும் பாருங்க, இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் யூனிட் 5 எக்கனாமிக் டெவலப்மெண்ட்லையும் கொண்டு போகலாம், அதே நேரத்தில் உமன் எம்பவர்மெண்ட்லையும் நீங்கள் தாராளமாக கொண்டு போக முடியும். சரிங்களா? அப்போ போஸ்கா சட்டத்தின் கீழ் குழந்தையினுடைய வயது வரையறை பாருங்க 18. சரிங்களா? 18. போஸ்கா ஆக்ட் 2012ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அப்போ இந்த சட்டத்தின்படி குழந்தைக்கான வயது 18 கரெக்ட். இதே பாருங்க 2018ஆம் ஆண்டு ஒரு திருத்தம் பண்றாங்க.
அதாவது 12 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் பாலியல் ரீதியாக துன்பப்படுத்தும் போது தவறு செய்தவருக்கு, குற்றம் சாட்டப்பட்டவருக்கு கடுமையான தண்டனைகளை வழங்க வேண்டும். சரிங்களா? 2018 ஆண்டு திருத்தத்தின் படிதான் 12 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு, தவறு செய்தவர்களுக்கு உடனடியாக கடுமையான தண்டனை வழங்கணும்ன்றது 18 சேஞ்ச் பண்ணது. சரிங்களா? அதே நேரத்தில் 2012 சட்டம் உருவாகும் போது குழந்தைகள் அப்படின்றது 18 வயது. அப்ப இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர், மறந்துட வேண்டாம். சரி, அடுத்த கேள்வி வாங்க. இந்த கேள்வி பொறுத்தவரை பாருங்க, எந்த ஒரு இந்திய குடிமகனும் இந்தியாவுடைய நிலப்பகுதி சுதந்திரமாக செல்லலாம், குடியேறலாம், வசிக்கலாம். கரெக்டா? கரெக்ட். ஏன்னா ஆர்டிகல் 19 இதை பற்றி தெளிவாக குறிப்பிடுகிறது. ஆனால் அதே நேரத்தில் இந்த உரிமையானது பொதுமக்கள் நலன் கருதி நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஸோ இதுவும் கரெக்டு தான். ஏன்னா ஆர்டிகல் 19 வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நியாயமான கட்டுப்பாடுகளை அரசு விதிக்க முடியும். அப்போ 19 எப்போ கட்டுப்பாடுகளை விதிக்க முடியாது? எமர்ஜென்சி. அதுவும் எதற்காக? உள்நாட்டில் ஆயுதம் தாங்கிய கலவரம் வந்தால் மட்டும் 19 கட்டுப்பாடு விதிக்க முடியாது. சரிங்களா? மற்ற நேரங்களில் நலன் கருதி கட்டுப்பாடு விதிக்கலாம். இங்கேயும் என்ன ஒரு பஞ்சாயத்துனாக்க, இந்த ரெண்டும் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன்ல வருமா அப்படின்றது இங்க டவுட். ஸோ கட்டாயம் ரெண்டும் வேற வேற ஸ்டேட்மெண்ட் தான். 19 இந்திய குடிமக்களுக்கு இதை வழங்குகிறது. சரிங்களா? மக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க கட்டுப்பாடுகளை விதிக்கலாம். இப்போ உண்டு ஏனெனில் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் போடும்போது நமக்கு சில சந்தேகங்களை இந்த கேள்வி உருவாக்குகிறது. ஸோ இந்த கேள்விக்கு நான் என்ன பண்ணேன், டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் நான் கொடுக்குறேன். ஒருவேளை இந்த கேள்வியில் டிஎன்பிசி என்ன பதில் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்த்துக்கலாம். இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசி பதில் தர வரைக்கும் கொஞ்சம் மாணவர்கள் வெயிட் பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஆன்சர் டி நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். சரிங்களா? சரி, அடுத்த கேள்வி வாங்க. மனித உரிமைகள் ஆணை பாருங்க, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். இந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட்தையா. 3 ஸ்டேட்மெண்ட்டே பாருங்க. ஏற்பாடுகளை வலுப்படுத்துதல், குற்றச்சாட்டுகளை அரசாங்கத்தை சாராமல் அவங்கள சூமோட்டோ கேஸ் அவங்க விசாரிக்கலாம். அதே மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய முயற்சிகளை ஸ்ட்ரென்தன் பண்றதற்கு இவங்க பரிந்துரைகளை கொடுக்கலாம். இவங்க நடைமுறைப்படுத்த முடியாது, ஆனால் அதை மனித உரிமைகளுக்காக வலுப்படுத்துவதற்கான பரிந்துரைகளை இவங்க வழங்க முடியும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா 3 ஸ்டேட்மெண்ட்டுமே நமக்கு கரெக்ட் தான். ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரி, அடுத்த கேள்வி வாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த கரெக்ட் பேர்? பாருங்க, பின்வருவனற்றுள் எது சரியான இணை? பாருங்க, இதுவும் நடப்பு நிகழ்வுகள் சார்ந்து கேட்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்விதையா. லா கமிஷன் இப்போ பாருங்க 23rd 22nd கமிஷன் உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு நடப்பு நிகழ்வுகளில் இருக்கக்கூடியதை. அப்போ கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு என்ன இருக்கலாம், இது கேள்விகளாக இருக்கலாம். சரி, இப்போ வாங்க. 5வது சட்ட ஆணையம் KVK சுந்தரம் இஸ் எ கரெக்டியா? 1971 ஆண்டு உருவாக்கப்பட்டது. ஸோ கரெக்ட். 10வது சட்ட ஆணையம் மேத்யூ கரெக்ட், 1981 உருவாக்கப்பட்டது கரெக்ட். அதுக்கடுத்து பாருங்க 19th லா கமிஷன் பொறுத்த வரைக்கும் ஜெகநாத ராவ் கிடையாது, PV ரெட்டி நீதியரசர், ஜஸ்டிஸ் PV ரெட்டி. அப்ப இது தவறு. 20வது சட்ட ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்க டாக்டர் அல்லது ஜஸ்டிஸ் DK ஜெயின் இருந்திருக்கிறார். அப்புறம் இவர் பதவி விலகியதால் AP ஷா அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். சரிங்களா? அப்ப 20வது சட்ட ஆணையம் நமக்கு கொடுக்கும்போது என்ன இருக்கணும், DK ஜெயின் இருந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா இவருக்கு பிறகு வந்த AP ஷா நமக்கு இருந்திருக்கணும். அப்ப PS சவுகான் வரக்கூடாது. சரியான இணை நமக்கு கேட்டதுனால முதல் 2ம் சரியானது. சரிங்களா? பாருங்க 19வது 2012 கூட்டியிருக்காங்க, 20வது பொறுத்த வரைக்கும் 2015 உருவாக்கி இருக்காங்க இயர் வச்சு. ஏன்னா கட்டாயம் இயர் வச்சு பார்த்துருங்க. ஏன்னா அடுத்து வரக்கூடிய தேர்வுகளில் இயரோட ஒரு மேட்ச் த ஃபாலோயிங்க கேட்டாலும் நமக்கு ஆச்சரியப்படுவதற்கு இல்லை.
சரிங்களா? அப்ப சரியான இணை வந்து பார்த்தீங்கன்னாக்க 1 and 2, பி இஸ் த கரெக்ட் ஆன்சர், மறந்துட வேண்டாம். அடுத்த கேள்வி வாங்க. சரி, இங்க ஒரு பாருங்களேன். இந்த கேள்வி எத்தனை மாணவர்கள் சரியாக பதில் சொன்னீங்கன்னு நமக்கு தெரியல. ஆனால் இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஏன்னா நமக்கு இந்த சுப்ரீம் கோர்ட் ஆரம்பிக்கிறதே பாருங்க, பகுதி 5 ஆர்டிகல் 124 இருந்து ஆரம்பிக்கும். உச்ச நீதிமன்றம் அப்படின்றதே பார்த்தீங்கன்னாக்க 124 இருந்து 147 வரை பகுதி 5 இருக்கு. அப்ப இந்த 121 சுப்ரீம் கோர்ட்டை பத்தி பேசுமான டவுட் ஒருவேளை மாணவர்களுக்கு வந்திருக்கலாம். ஆனால் அது 121 படி பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகள் பணியாற்றும் போது அவர்கள் நடத்தை குறித்து பாராளுமன்றம் விவாதிப்பதற்கு தடை செய்கிறது. அப்ப பாராளுமன்றம் தேவையில்லாமல் நீதித்துறையின் அதிகாரங்களில் தலையிடுவதை இது தடை செய்து நீதித்துறையின் சுதந்திரம் மற்றும் கண்ணியத்தை பாதுகாக்கிறது. சோ பாருங்க, அப்ப ரெண்டுமே கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கவனமா பார்க்கணும், பி இஸ் த கரெக்ட் ஆன்சர், மறந்துட வேண்டாம். சரி, அடுத்த கேள்வி வாங்க. இந்த கேள்வி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க பொதுப்பட்டியல் மாநில பட்டியல் ஆகியவற்றில் கூறப்படாத இனங்கள், சரிங்களா? பாருங்க, 3 வகையான இன்னும் வாங்க. அட்டவணை 7வது அட்டவணை அதிகாரங்களை 3 பிரிவுகளாக பிரிக்கிறது. மத்திய ஒன்றிய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல். மாநில பட்டியலில் பொதுப்பட்டியலில் இடம்பெறாத அல்லது இந்த 3 பட்டியலில் இடம்பெறாத ரெசிடரி பவர்ஸ் இதர அதிகாரங்கள் மீது பாராளுமன்றம் சட்டம் இயற்றலாம். கரெக்ட். 8வது அட்டவணை அபிஷியல் லாங்குவேஜ், அரசியலமைப்பில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள். அப்ப கட்டாயம் நமக்கு இங்க வந்துடக்கூடாது, 8க்கு பதிலாக 7ன்னு வந்திருக்கணும். சோ இது தவறு. அப்ப ஆர் இஸ் த ராங். நமக்கு என்ன வந்து ஆன்சர்? உங்களுக்கு ஏ இஸ் த கரெக்ட், ஆர் இஸ் த ராங். சரிங்களா? அப்ப கட்டாயம் ஆன்சர் நமக்கு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து வாங்க. ஸோ இந்த கேள்வி பொறுத்த ஈஸியான கேள்வியா, பஞ்சாயத்து அமைப்புகள். இதில் பாருங்க, இந்த தேர்வுகளில் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருந்திருக்காங்க. பஞ்சாயத்து அமைப்பு எப்பயுமே இந்த பஞ்சாயத்து ராஜில் கமிட்டி வச்சு ஒரு கேள்வி வரும். பல்வந்த் ராய் மேத்தா, அசோக் மேத்தா, சரிங்களா, GVK ராவ். ஆனால் இந்த தேர்வில் உள்ளாட்சி அமைப்புகளில் ஒரு கமிட்டி கூட நமக்கு கேட்கப்படலை. சரிங்களா? வாங்க, ஒருவேளை இது அடுத்து வரக்கூடிய குரூப் 4 தேர்வில் அந்த கமிட்டியெல்லாம் வரலாம். அதான் கவனமாக படிச்சுருங்க. கிராம சபை, இங்கே ஒரே ஒரு ஆப்ஷன் ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். கிராம சபை விதிகள் 243A. அப்போ 4க்கு 1 இருக்கணும். அதே மாதிரி இடஒதுக்கீடு 243D இருக்கணும். அப்போ 2க்கு 3 ஈஸியாக பண்ணுங்க. ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆடிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 243J. ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு 243D. தேர்தல் K. கிராம சபை விதி A. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த பஞ்சாயத்து அமைப்புகள் இருக்கக்கூடிய ஆர்டிகளை கட்டாயம் படிச்சிருங்க. இப்போ இங்கே கேட்டாச்சு. அப்போ அடுத்து வரக்கூடிய குரூப் 4 தேர்வில் என்ன வரலாம்? கமிட்டி கேள்வி வரலாம். அப்படி இல்லைன்னா கட்டாயம் முனிசிபாலிட்டிஸ் நகராட்சி அமைப்புகள் இருக்கக்கூடிய ஆர்டிகல் கேள்வி வரலாம். ஸோ கவனமாக மனப்பாடம் பண்ணிடணும். சரி, அடுத்த கேள்வி வாங்க. இந்த கேள்வியும் ஒரு சூப்பர் கொஸ்டின்யா. பாருங்க, இந்திய குடியரசுத் தலைவரின் சட்டம் இயற்றும் அதிகாரம், லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 201 கவர்னர் குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்யக்கூடிய மசோதாக்களில் குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல், இதெல்லாம் கரெக்ட். ஆனா புன்சி கமிஷன் 15 நாள பரிந்துரை செய்யல, இவங்கள் 6 மாதம். இங்க 15 நாளுக்கு பதிலாக 6 மந்த்ஸ்ன்றத புன்சி கமிஷன் பரிந்துரை செய்தது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். சரிங்களா? அப்ப நம்ம கட்டாயம் ஆன்சர் பாருங்க, தவற கவனமா பார்க்கணும். தவறானது கேட்டிருக்கான், அதே இங்க கேள்வி. இதை எத்தனை பேர் கவனிக்கிறாங்கன்றதே பிரச்சனை. நீங்க சரியானதுன்னு போட்டீங்க அப்படின்னாக்க 2 and 3 ஆப்ஷன் வச்சிருக்கான் பாருங்க, கண்ண முடி தப்பு பண்ணிடுவோம். அப்ப தவறானது ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் ராங். இங்கேயும் பாருங்க, டிரான்ஸ்லேஷன்ல ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன சார் பிரச்சனை? இங்க பாருங்க, குடியரசுத் தலைவர் அவசர நிலை பிரகடனத்தை, இங்க அவசர நிலை பிரகடனம்னா என்ன? எமர்ஜென்சி, 3 டைப்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி. அவசர நிலை சட்டத்தைன்னு வந்திருக்கணும்.
ஆனால் இங்கே பாருங்கள் ஆர்டினன்ஸ் கரெக்டாக கொடுத்துருக்கான். ஆங்கிலத்தில் இது கரெக்டாக இருக்குது. நீங்கள் ஆங்கிலத்தின் படி எடுத்தீங்க அப்படின்னா, ஏன்னா இங்கே இன்னொரு விஷயம் இருக்குது. இதை ஒருவேளை தமிழில் படிச்சுட்டு அவசர நிலை பிரகடனம்னு இருக்குது. ஆப்ஷன் பாருங்கள் 1 and 3 இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தப்பு, தமிழில் 3வது ஸ்டேட்மெண்ட்டும் அவசர நிலை சட்டம் வேற, அவசர நிலை பிரகடனம் வேற. ஆங்கிலத்தில் கரெக்டாக இருக்கு. ஆங்கிலம் இறுதி செய்யப்படுகிறது. சரிங்களா? ஆர்டினன்ஸ் கரெக்ட். ரைட் டு ஆர்டினன்ஸ். சரிங்களா? ப்ரொமல்கேட் ஆர்டினன்ஸ். சரிங்களா? ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர். எமர்ஜென்சின்னு அங்கே ஒரு வார்த்தை இல்லை. ஸோ ஆன்சர் இஸ் த ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். வேறு வழி இல்லை. இந்த கேள்வியை தமிழ் மாணவர்கள் எப்படி பண்ணீங்கன்னு தெரியல, வெயிட் பண்ணித்தான் பார்க்கணும். சரி, அடுத்த கேள்வியும் ஈஸியான கேள்வியா, ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வி. நீங்கள் ஒரே ஒரு ஆப்ஷன் வச்சு நீங்கள் பார்த்துடலாம். பாருங்கள், சட்ட உதவி, இலவச சட்ட உதவி 39A. அப்போ என்ன பண்ணிருக்கணும், 1க்கு ஏக்கு 3 இருந்திருக்கணும். முடிஞ்சு அங்கேயும் பெருசாக நீங்கள் எதையுமே வாசிக்க தேவையில்லை. இதெல்லாம் இந்த கேள்வியெல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனோட ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 மணி நேரத்தில் நீங்கள் எக்ஸாம் முடிச்சிருக்கலாம். தேவையில்லாமல் கம்ப்ளீட் எல்லாத்தையும் உட்காந்து ரீட் பண்ணிங்கன்னா டைம் வேஸ்ட்டு. இதைத்தான் மாணவர்களுக்கு நான் தேர்வுகளில் ஒவ்வொரு முறையும் சொல்லித்தரேன். இங்கே அத்தனை டெஸ்ட் நம்ம ஏற்கனவே ஒரு 46 டெஸ்ட் குரூப் 4க்கு வைக்கிறோம் அப்படின்னா இந்த தேர்வுகள் மூலமாக மாணவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது. நமக்கு இங்கே பதில் வந்துருச்சா ஸ்கிப் பண்ணுறதுக்கான தைரியம் இருக்கணும். தேவையில்லாமல் உட்காந்து இதையே நீங்கள் வாட்சிட்டு இருந்தீங்கன்னாக்க நமக்கு டைம் பத்தாமல் போயிடும். சரி பாருங்கள், இந்த கிராம பஞ்சாயத்து 40 ஈஸியாக வந்துடும். பெண்களுக்கு பேறுகால விடுப்பு சரிங்களா 42 வந்துடும். வேளாண் காட்டேஜ் இண்டஸ்ட்ரி 43 வந்துடும். ஸோ ஈஸியாக சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து வாங்க, 21 பற்றிய பின்வரும் கூற்றுக்களில். ஸோ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசி கொடுக்கக்கூடிய பதில் ஆன்சரை நம்ம இறுதி செய்து கொள்ளலாம். சரிங்களா? ஏன்னா இங்கே பாருங்க 21 மகா சாசனத்தில் உள்ள உட்பிரிவு. இப்போ பொதுவாக இந்திய அரசியலமைப்பின் பகுதி 3 பார்ட் 3, அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், மேக்கனஹர்த்தா மகா சாசனம் சொல்லுவோம். அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்குள்ளது ஆர்டிகல் 21 இருக்கு. 21 என்ன சொல்லுது, லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. சரிங்களா? வாழ்க்கை மற்றும் தனி மனித சுதந்திரம். அப்ப இது மகாசாசனம் பகுதி 3ல இருக்கக்கூடிய முக்கியமான பிரிவு. இது கரெக்ட் எடுத்தீங்கன்னாக்க. அதுமே அரசியலமைப்பு சட்டம் இறக்கும் உரிமை கிடையாது, நமக்கு கட்டாயம் கிடையாது. உச்ச நீதிமன்றம் சில நேரங்களில் கருணை கொலையை பற்றி தீர்ப்புகள் கொடுத்திருந்தாலும் இறக்கக்கூடிய உரிமையை ஆர்டிகல் 21 வழங்கவில்லை. அதனால பாருங்க, சூசைட் பண்றது தவறு. சூசைட் பண்றவங்க மீது வழக்கு பதிவு செய்யப்படும். நீங்க சூசைட் பண்றது சட்டப்படி தப்பு. சரிங்களா? அப்ப இதுவும் கரெக்ட். அப்போ 1, 2 நமக்கு கரெக்ட். ஸோ ஆன்சர் பி. இப்போ 3வது ஸ்டேட்மெண்ட் நம்ம கரெக்ட்னு எடுத்தோம் அப்படின்னா என்ன கேள்வி பாருங்களேன், நிர்வாக சட்டத்தில் ஆளப்படும் நாகரிக சமுதாயத்தில் காவல் மரணங்கள் மிக மோசமான குற்றம். லாக் அப் டெத்து கட்டாயம் தப்புதான். ஆனா இங்க என்னன்னா சில புத்தகங்களை தேடும்போது நிர்வாக சட்டம் கொடுக்கல, ரூல் ஆஃப் லான்னு கொடுத்துருக்காங்க. சில புத்தகங்கள் நமக்கு எப்படி கொடுக்கப்பட்டிருக்குனாக்க சட்டத்தின் ஆட்சி, சட்டத்தின் ஆட்சி இப்படிதான் கொடுத்துருக்கான். சட்டத்தின் ஆட்சி நடைபெறும் நாகரிக சமுதாயத்தில் காவல் மரணம் மிகப்பெரிய குற்றம். பல்வேறு புத்தகங்கள் இந்த தகவல் சட்டத்தின் ஆட்சி ரூல் ஆஃப் லா தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிர்வாக சட்டம்ன்ற வார்த்தை என்ன, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாஸ். இதுக்கு டிஎன்பிசி என்ன கீ கொடுக்குறாங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். இப்போதைக்கு என்னுடைய பதில் இந்த கேள்விக்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரி, அடுத்த கேள்வி வாங்க போயிடலாம். சரி பாருங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய குடியுரிமை சரிங்க, சிட்டிசன்ஷிப் பாருங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களை 2 வகையா பிரிக்கலாம். இந்தியர்கள், அந்நியர்கள். அந்நியர்களை எதிரிகள், நண்பர்கள்னு பிரிக்க முடியும். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அப்ப எதிரிகளுக்கு 22 கீழ் பாதுகாப்பு இருக்கின்றது தவறு. இது நண்பர்களுக்கு மட்டும்தான் உண்டு. சரிங்களா? பாருங்க, நட்பு அந்நியர்களுக்கு மட்டும்தான் ஆர்டிகல் 22 படி உரிமை இருக்கிறது, எதிரிகளுக்கு உரிமை இல்லை. அப்ப செகண்ட் இஸ் த ராங். அப்ப ஆன்சர் எடுத்தீங்கன்னாக்க ஏ இஸ் த கரெக்ட், ஆர் இஸ் த ராங். ஈஸியா பண்ணிருக்கலாம். அடுத்து வாங்க, இது ஈஸியா மேட்ச் பண்ணக்கூடியது, பெரிய கஷ்டமான கேள்வி இல்லை. பகுதி
14 சர்வீசஸ், 15 எலெக்ஷன், 18 எமர்ஜென்சி, 20 அமெண்ட்மெண்ட்ஸ். இதெல்லாம் நம்ம எல்லா டெஸ்ட்லையும் மாணவர்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அவ்வளோதான். அடுத்த கேள்வி வாங்க. கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், கூட்டுறவு சங்கங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். பாருங்க, பகுதி 9B, அதே மாதிரி 97வது சட்ட திருத்தம் 2011 படி. சரிங்களா? அப்போ நீங்கள் ஈஸியாக பண்ணீங்கன்னாக்கா கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் கூட்டுறவு சங்கங்களை பற்றி பேசக்கூடியது 243 ZH இருந்து 243 ZT வரைக்கும் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி வாங்க. ஃபினான்ஸ் கமிஷன், நிதி ஆணையம். நமக்கு நிதி ஆணையம் மட்டும் 3 கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அப்போ நிதி ஆணையம், ஏன்னா இந்த நிதி ஆணையம் என்பது பாலிட்டிலையும் வருது, நமக்கு எக்கனாமிக்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க. அதனாலே வந்து 3-4 கேள்விகள் நிதி ஆணையம் தொடர்பாக கேட்கப்பட்டிருக்கிறது. அப்போ இதில் யார் வரமாட்டா? மத்திய அரசின் வரவு செலவு திட்டம் தயாரிப்பது நிதி ஆணையத்தின் பணி அல்ல. இந்த வரவு செலவு திட்டம் தயாரிப்பது நிதி அமைச்சகத்தின் பொருளாதார விவகாரத்துறை. சரிங்களா? பொருளாதார விவகாரத்துறை தான் இந்தியாவுக்கான பட்ஜெட்டை தயாரிப்பாங்க. நிதி ஆணையம் அதில் தலையிடாது. ஸோ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏ இஸ் த ஆன்சர். நான் பல தடவை சொல்லியிருப்பேன், ஏ உங்களுக்கு பதிலாக கிடைச்சிருச்சுன்னா மீதி இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணாத, டைம் வேஸ்ட்டு, நமக்கு டைம் பத்தாது. இந்த மாதிரி லென்த்தியான கேள்விகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ 100% கரெக்டாக இருந்தால் நீங்கள் ஸ்கிப் பண்ண ஆன்சர் பண்ணிவிட்டு பிசிடியை வாசிக்காமல் அடுத்த கேள்விக்கு போக பழகுங்க. ஏன்னா ஒருவேளை பிசிடியில் ஆன்சர் இருந்தாலும் டிஎன்பிசி என்னதான் கொடுத்தாலும் ஏஆர்பி, ஏஆர்சி, ஏஆர்டின்னு தான் நமக்கு கொடுத்தாலும். ஆனால் மாணவர்கள் பயப்பட தேவையில்லை. சரி, அடுத்த கேள்வி வாங்க. இதுவும் பாருங்களேன். நிதி ஆணையத்தை பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் எது உண்மையானவை? 15வது நிதி ஆணையமையா? 15வது நிதி ஆணையம் 2017 என்கே சிங் தலைமையில் உருவாக்கப்பட்டது. இதனுடைய பரிந்துரை காலம் 2020 2026 வரை. சரிங்களா? அப்போ பாருங்க, மக்கள் தொகைக்கு புள்ளிகள் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதில் என்னன்னா, இந்த முதல் 2 ஸ்டேட்மெண்ட்டும் தெரிய வேண்டுமான அவசியம் இல்லை. ஆனால் இங்க இடம் பாருங்க, நிதி ஒழுக்கத்திற்காக 10% கிடையாது, 2.5%. அப்போ இங்க பாருங்க, 2வது தவறுன்னு வருதா? 2வது தப்பு, 2வது தப்பு, 2வது தப்பு, முடிஞ்சு. அங்கேயே ஆன்சர் என்ன வந்துடும் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் அண்ட் 3. முதல் 3வது ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் த ராங். இங்கே இந்த குரூப் 1 கேள்வியை பொறுத்த வரைக்கும் நிறைய கேள்விகளுக்கு எலிமினேஷன் மெத்தட் இதையா. சரிங்களா? மொத்தம் பாருங்க, 40 கேள்விகள் நமக்கு கேட்டிருக்கணும். மொத்தம் 37 வினாக்கள் நமக்கு கேட்கப்பட்டிருக்கிறது. நிதி ஆயோக் வினாவை நம்ம இங்கேயும் வைக்கலாம், அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நமக்கு எங்கே வைக்க முடியும்? யூனிட் 5லையும் வைக்கலாம். சில நிறைய கேள்விகள் அரசியலமைப்புலையும் யூனிட் 5லையும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால நமக்கு பாலிட்டியை கரெக்டாக தெளிவாக வெளியே எடுத்தோம்னாக்க மொத்தம் 37 வினாக்கள் வருகிறது. இந்த 37 வினாக்களை உங்களுக்கு தெளிவான விளக்கங்களோடு வழங்கியிருக்கேன். இந்த கேள்விகள் தொடர்பாகவும் அல்லது அடுத்தடுத்த தேர்வுகளை எப்படி நாங்கள் தயார் செய்வது, அதற்கு ஏதாவது ஆலோசனைகள் தேவைப்பட்டாலும் கீழே இருக்கக்கூடிய எண்ணிற்கு என்னை தொடர்பு கொள்ளுங்கள். கட்டாயம் உங்களுக்கு தகுந்த ஆலோசனைகள் வழங்கப்படும். சரிங்களா? அடுத்தடுத்த பதிவுகளில் இந்த குரூப் 1 கொஸ்டினுடைய ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட், அதுக்கடுத்து தமிழ் கலாச்சாரம் பண்பாடு, அதே மாதிரி வந்து வெவ்வேறு பகுதிகள் தெளிவாக பாடம் வாரியாக உங்களுக்கு விளக்கங்களை நம்ம அடுத்தடுத்த பதிவில் வழங்குகிறோம். மாணவர்கள் அதை தாராளமாக பார்த்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். சந்தேகம் இருந்தால் கீழே இருக்கக்கூடிய எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.